உள்ள கஸ்தூரிபாய் காந்தி தாய்சேய் நல மருத்துவமனையில் பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்டிருந்தார். துணைக்கு இருந்த அவரது கணவரை அங்கிருந்த போலீசார் தரக்குறைவாக பேசியதாக கூறப்படுகிறது. இதனை தட்டி கேட்ட முத்தாம்பிகையை ஆண் போலீஸ் உள்பட பலர் அடித்துள்ளனர். இது சமாதானப்பட்ட இந்த ஹஸ்பண்ட டேய் குழந்தை வெள்ள தூக்கின்னு போடா, சமாதானம் பண்ண தெரியாது அவனுக்கு அப்படின்ட்டு மாணவரே அந்த போலீஸ்காரமா பேசினாங்க. இதை ஏன் நீங்க அந்த மாதிரி மரியாதை இல்லாம ஒரு என் வீட்டுக்காரே பேசுறீங்களே, தப்பு என்ன பண்ணாரு? இதை எனக்கு கேட்டதுக்கு அந்த அம்மா போட்டு அடி, அந்த போலீஸ்காரம்மா போட்டு கண்ணத்துலயே பலார் அழிச்சிச்சு, துணி எல்லாம் வந்துட்டு அழிச்சிச்சு சார். அவர் அடிச்சது இல்லாம ஒரு எஸ்எஸ்ஐ அவங்க அடிக்கிறாங்க, ஒரு ஜென்ஸ் போலீஸ் ஒரு லேடி மேல கை வச்சு அடிக்கிறாங்க. நான் இப்போ ஒரு அட்வொகேட்டுக்கு ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் எழுதிட்டு வந்திருக்கேன். எங்க அப்பா ஒரு எஸ்எஸ்ஐ சப் இன்ஸ்பெக்டர் பொண்ணு. நானு இவ்வளவு இருந்து எனக்கு யாருமே இல்லாத நானாவது எங்க பண்ற போலீஸ்காரங்க அடிச்சது இல்லாம உள்ள கூட்டு போய் லட்டியால அடிக்கிறாங்க சார். லட்டி வயிற்று வலி அடிக்க வராரு, லட்டியால அடிக்க வந்தது இல்லாம என் ஹஸ்பண்ட் கஞ்சா கேஸ்ல போட்டுருவேன், நான் சொல்ற ட்ரீட்மெண்ட் நீ எடுத்துக்கணும் என்ன வற்புறுத்துறாங்க. எனக்கு ட்ரீட்மெண்ட் வேண்டாம். அந்த இருக்கும் சீஃப் போலீஸ், அந்த 3 லேடி போலீஸ் என்ன கண்ணத்துல அடிச்சது. நம்ம ஒரு ஜென்ஸ் போலீஸ் லேடிஸ் மேல கை வச்சு எப்படி சார் அடிக்கலாம்? இந்த சமுதாயத்துல நியாயத்துக்கு மதிப்பே இல்லையா? முத்தாம்பிகையின் செல்போனையும் காவல்துறையினர் பறித்துக் கொண்டுள்ளனர். கர்ப்பிணி ஒருவர் போலீசாரால் தாக்கப்பட்ட சம்பவம் காட்டுத்தீ போல் பரவியது. இதையடுத்து அங்கு சென்ற செய்தியாளர்களையும் காவல்துறையினர் உள்ளே விடவில்லை. பொதுமக்களும் செய்தியாளர்களும் ஒன்று திரண்டதால் கஸ்தூரிபா மருத்துவமனையில் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து விரைந்து வந்த காவல்துறை உதவி ஆணையர் முத்துவேல் சம்பந்தப்பட்ட போலீஸ்காரர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.